டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான கிச்சன் டிப்ஸ் தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்ன சின்ன பூண்டாக இருக்குது அப்படின்னா அதை ரொம்ப ஈஸியாக உரிக்கிறதுக்குமே இதில் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆளுன்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு, இந்த மாதிரி குட்டி குட்டியாக பூண்டு இருக்குது அப்படின்னா இதை ரொம்ப ஈஸியாக அழகாக ஒரு 2 நிமிஷத்தில் உரிச்சு எடுத்துடலாங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கை விரலில் நகம் இல்லாதப்ப பூண்டு உரிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிரமப்படுவோம். நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கையும் வலிக்காது, ரொம்ப நகம்லாம் எரியாமல் ஈஸியாக நம்ம உரிச்சிடலாம். ஒரு பூண்டை இந்த மாதிரி 2ஆக நடுவில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விரிச்சோம் அப்படின்னா ஹார்ட் மாதிரி வரும். இப்போ நம்ம பூண்டு உரிச்சோம் அப்படின்னா அதோடைய தோல் ரொம்ப அழகாக ஈஸியாக உறிஞ்சிட்டு வருங்க. இதுக்கு நகம்லாம் இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம பூண்டு உரிச்சு எடுத்துடலாம். இனிமேல் பூண்டு உரிக்கணும் அப்படின்னா மணிக்கணக்காக ஆகாது. நடுவில் இந்த மாதிரி பூண்டை கட் பண்ணிவிட்டு நீங்கள் உரிச்சு பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாக பூண்டு உரிச்சு எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நடுப்பகுதியில் கட் பண்ணி நம்ம உரிக்கிறனால மிக்ஸி ஜார்லையும் சீக்கிரமாக வந்து பூண்டை அரைப்பட்டு வந்துடுங்க. ஒரு சில பேருக்கு மிக்ஸி ஜார் நல்லா அரைப்படாது. அந்த மாதிரி இருக்கவங்க பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுவாங்க. அதுக்கு நீங்கள் உரிக்கும் போதே இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி உரிச்சோம் அப்படின்னா பூண்டுமே அழகாக ஈஸியாக உறிஞ்சு வந்துடும். மிக்ஸி ஜார்லையும் சீக்கிரமாக அரைப்பட்டு வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம இஞ்சி தோல் சீவுறதுக்கு கத்தியெல்லாம் யூஸ் பண்ணுவோங்க. ஆனால் அந்த இடுக்கில் இருக்கிற என்ன தான் நம்ம கத்தியை வச்சு நம்ம பீல் பண்ணாலும் அதில் சந்தில் இருக்கிற அந்த தோல்லாம் வந்து வரவே வராது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை எடுத்து வச்சு நீங்கள் இந்த மாதிரி பீல் பண்ணிங்க அப்படின்னா அந்த இஞ்சி தோல் அழகாக உறிஞ்சிட்டு வரும். ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. கொஞ்சம் கூட இஞ்சியோடைய தோல் ஒட்டாமல் ரொம்ப அழகாக ஈஸியாக வந்து உரிச்சிட்டு வரும். சந்துகளில் கூட இருக்கிற அந்த இஞ்சி தோல்லாம் வந்து அழகாக உறிஞ்சிட்டு வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திக்கு பதிலாக நம்ம ஸ்பூன் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வீட்டில் ஒரே ஒரு கத்தி தான் இருக்குது. 2-3 பேர் உட்காந்து இஞ்சி பூண்டு உரிக்கிறோம். இஞ்சி சொல்கிறதுக்கு கத்தி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பூனை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல எட்ஜஸ் ஷார்ப்பாக இருக்கிற ஸ்பூனை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பீல் பண்ணும்போது அந்த இஞ்சி தோல் எல்லாம் அழகாக ரிமூவ் ஆகி வரும். இஞ்சி சாறு வந்து ரொம்ப அதிகமாக தெரியாது. ஒரு கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூனில் பீல் பண்ணி பாருங்கள். சட்டுன்னு தோல் சீவி எடுத்துடலாம். ரொம்ப அந்த எட்ஜஸ்லாம் வந்து அந்த அழகாக அந்த ஸ்பூனை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். கத்தியில் க்ளீன் பண்ணால் கூட நம்ம எங்கள் கையிலலாம் கீறிக்குவோமோன்னு சொல்லி பயம் இருக்கும். இந்த மாதிரி ஸ்பூனில் பண்ணும்போது அந்த எட்ஜஸ் அந்த நடு பகுதியில் இருக்கிறதெல்லாம் நல்லா இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு பண்ணும்போது நல்லா நீட்டாக அழகாக கொஞ்சம் கூட தோல் இல்லாமல் வரும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டிப்பு தான். இந்த டிப்பு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த பேஸ்ட் கவர் தீர்ந்து போச்சு அப்படின்னா இதை கண்டிப்பாக நம்ம தூக்கி குப்பையில் போட்டுருவோங்க. இனிமேல் இந்த ஒரு கவரை வச்சு உங்களுடைய வேலை எல்லாமே ஈஸியாக முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான டிப்பு தாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நான் ஒரு பேஸ்ட் கவரை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் எந்த ஒரு லிக்விடும் இல்லாத மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சிருக்க இந்த ஜாடி அந்த எண்ணெய் பாட்டிலாம் வச்சிருக்கோம் அப்படின்னா அதனுடைய ஹோல்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். நம்ம ஒரு சில டைம் வந்து எண்ணெய் அதில் ஊற்றும் போது, அதாவது நம்மக்கிட்ட ஃபனல் இல்லாத டைமில் ஊற்றும் போது கீழே எல்லாம் சிந்தும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் கவரை வச்சு ஊத்துனீங்க அப்படின்னா நல்லா அழகாக கீழே ஒரு சொட்டு எண்ணெய் விடாமல் எல்லாமே அந்த பாட்டிலுக்குள்ளே போகுங்க. ரொம்ப சிம்பிளான டிப்பு தான். நம்மக்கிட்ட ஃபனல் இல்லாத டைமில் இந்த மாதிரி பேஸ்ட் கவரை கட் பண்ணி வச்சு கூட நீங்கள் ஃபனல் ஆட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்புமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஆயில் ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் நீங்கள் ஒரு கடுகு ஜீரகம் வந்து ஒரு பாட்டிலில் போடணும் அப்படின்னா கூட அதை கூட நீங்கள் வந்து இந்த ஒரு சின்ன பேஸ்ட் கவரை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சிம்பிளான டிப்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், நம்ம இந்த மாதிரி சின்ன பேனில் சேர்த்து இந்த மாதிரி உப்பு மாவு ஏதோ ஒன்று கரைக்கும் போது ஸ்பூன் சேர்த்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இந்த ஸ்பூன் நழுவி வந்து இந்த பாத்திரத்துக்குள்ளே விழுந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்பூன் நழுவி விழுக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்பூனில் நம்ம துணிக்காய போடுற கிளிப்பு ஒன்று இந்த மாதிரி குத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா அது நம்ம என்ன தான் மிக்ஸ் பண்ணாலும் நழுவி விழுகாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் மெத்தட் கூட. இப்போ கொஞ்சமாக ஒரு ரவுண்டான ஒரு கிண்ணத்தில் வந்து நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அல்லது நீங்கள் கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு மாவு, இந்த ராகி மாவு வெந்திருக்குல்ல, இதை சேர்த்து இந்த பவுலை வந்து நீங்கள் இந்த கிண்ணத்தை ரவுண்டாக அழகாக இந்த மாதிரி உருட்டுனீங்க அப்படின்னா நல்ல அழகான ஷேப்பில் உங்களுக்கு களி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி செய்கிறனால ரொம்ப நேரம் ஆனாலும் மேலே அந்த தோல் வந்து ட்ரை ஆகி வராது. நம்ம நார்மலாக தண்ணி தெளித்து ராகி மாவை வந்து ரவுண்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு ஏடு மாதிரி அப்படியே காஞ்சிட்டு வரும். எண்ணெய் சேர்த்து நம்ம இந்த மாதிரி உருட்டும் போது காஞ்சி வராமல் நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். ரொம்ப வாசனையாகவும் இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான டிப்பு. ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து களி மாவு சேர்க்கும் போது அந்த பாத்திரத்தில் எண்ணெயை சேர்த்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டைம் மாவை சேர்த்து நீங்கள் ரவுண்டாக இந்த மாதிரி உருட்டினாலே நல்லா அழகாக மாவு வரும். நம்ம தோசைகளில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 1/2 வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சிட்டு தோசை ஊற்றணும் அப்படின்னா தோசை ஒட்டாமல் வருங்க தோசைக்கல்லில். இந்த தோசைக்கல்லில் நம்ம என்ன தான் பழக்கப்படுத்தி வச்சிருந்தாலும் நம்ம நைட்டு சப்பாத்தி சுட்டு வைக்கிறனால மார்னிங் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு தோசை மட்டும் ஊற்றணும் அப்படின்னா கிறிஸ்பியாகவும் வராது, கொஞ்சம் அப்படியே ஒட்டின மாதிரி வரும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றணும் அப்படின்னா கிறிஸ்பியாக வரும். இந்த தோசை மாவில் வந்து நான் செஞ்ச மிஸ்டேக்காக சொல்கிறேங்க. கம்பு மாவு, அதாவது கம்பு 2 டம்ளர் போட்டு சேர்த்து
சேர்த்துருக்கனால என்னாச்சு அப்படின்னா கம்பெல்லாம் வந்து சீக்கிரமாகவே புளிச்சு வந்துருச்சுங்க. ஒரு தோசை எனக்கு சொல்லி நம்ம கம்பு சேர்த்திருக்கனால மாவு வந்து நல்லா புளிச்சு வந்துருச்சுன்னு. இதுக்காக நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா நான் அரைச்சி வச்சுருந்த மாவில் வந்து கொஞ்சமாக வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேங்க. ஏன்னா அரிசி மாவு சேர்த்தணும் அப்படின்னா புளிப்பு ஸ்மெல்லை எடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அந்த தோசை வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் வருங்க. நம்ம வந்து 2 டம்ளர் கம்பு சேர்த்தணும், 2 டம்ளர் பச்சரிசி இந்த மாதிரி போட்டு நம்ம உளுந்து எல்லாமே போட்டு சுடுறோம் அப்படின்னா கம்பு சேர்க்கறனால கம்பெல்லாம் வந்து ஒரு 2 மணி நேரத்துலேயே வந்து புளிச்சு வந்துடும். நம்ம உடனே ஆட்டி மார்னிங்கே ஆட்டி ஒரு 2 மணி நேரம் ஒரு 6 மணிக்கு ஆட்டுறோம் அப்படின்னா 8 மணிக்கு டிஃபன் ஊற்றணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் நைட்டு ஃபுல்லாக ஆட்டி வச்சிருந்தனால மாவு கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி தண்ணி மாதிரி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் வெங்காயத்தை தேய்ச்சிட்டு தோசை ஊற்றுனதுமே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் வந்துச்சு. அந்த புளிப்புமே இல்லை. நீங்களும் ஒருவேளை இந்த மாதிரி மாவு ரொம்ப புளிக்குது, நான் ஆட்டி வச்சாலே வந்து மாவு புளிச்சிருது அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நீங்கள் சுட்டிங்க அப்படின்னா தோசை உங்களுக்கு புளிப்பு தெரியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் அரிசி மாவு அதாவது பச்சரிசி மாவு எப்போவுமே வீட்டில் பச்சரிசி மாவு நம்ம 2 கிலோ 3 கிலோ நார்மலாக ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசியாக அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே தோசையை நம்ம நார்மல் தோசையாகவும் ஊற்றிக்கலாம், அல்லது ஊத்தாப்பம் மட்டும் ஊற்றி கொஞ்சமாக மல்லி புதினா கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் நறுக்கி கேரட் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டு இட்லி பொடியை மேலே தூவி கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் வெங்காயமும் கருவேப்பிலை மட்டும்தான் சேர்த்திருக்கேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கம்பு மாவு கூட சாப்பிடும்போது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தோசை மாவு புளிப்பாகவே தெரியுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வெங்காயத்தை போட்டு கூட மேஷ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை தோசை மாவில் போட்டு கலந்தோம் அப்படின்னா நமக்கு தோசை நல்லா அழகாக வட்டமாக வராது. அதனால் மேலே இந்த மாதிரி தூவி நம்ம சுட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். சுட காலையில் அவசரமாக நான் வந்து உருளைக்கிழங்கு குருமா செஞ்சுருந்தேன் பூரிக்காக. இதில் என்ன ஒரு மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து தண்ணி அதிகமாக போயிருச்சுங்க. இந்த மாதிரி தண்ணி அதிகமாக போனாலும் சரி அல்லது உப்பு காரம் நீங்கள் அதிகமாக போட்டுட்டாலும் இதை நம்ம அழகாக ஈஸியாக வந்து நம்ம சரி பண்ணிடலாம். வீட்டில் வந்து கடலை மாவு அதாவது கடலை மாவு நம்ம பஜ்ஜியெல்லாம் சுடுவோம்ல அந்த மாவு இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் கரைச்சி கொஞ்சமாக ஊற்றினாலே கெட்டி ஆயிரும். ஆனால் நம்மக்கிட்ட கடலை மாவு இல்லை அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார் வீட்லேயுமே இந்த பொட்டுக்கடலை வச்சுருப்போம். இந்த பொட்டுக்கடலையை ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மிக்சியில் இதை நல்லா நைஸ் பவுடரை அரைச்சிட்டு வந்துருங்க. இந்த பொட்டுக்கடலை மாவை நீங்கள் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் குருமா வந்து தண்ணி மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் சேர்த்துனீங்க அப்படின்னா நல்லா கெட்டி பதம் ஆகிரும். ரொம்ப சிம்பிளான ஐடியா. காரம் நீங்கள் அதிகமாக போட்டுட்டாலும் சரி இந்த பவுடர் சேர்க்கறனால அந்த காரத்தையுமே ஈக்குவல் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிளான டிப்பு. இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு அதுக்கப்புறம் நமக்கு பத்தலை அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா எடுத்ததுமே ஃபுல்லாக சேர்த்திட்டோம் அப்படின்னா ரொம்ப கல் மாதிரி இறுகி போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் உங்கள் தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டீங்க அப்படின்னா நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருங்க. நான் ஃபஸ்ட்டு காட்டினதுக்கும் இப்போ காட்டுறதுக்கும் உங்களுக்கு நிறையவே டிஃப்ரெண்ட் தெரியும். நம்ம இந்த மாவு சேர்த்தனால குருமா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்துருச்சுன்னு. நெக்ஸ்ட் டிப்பு நம்ம உருளைக்கிழங்கு குருமா வந்து கரெக்டான உப்பு தான் போட்டிருப்போம். ஆனால் அது தண்ணி மாதிரி இருக்கும்போது குடிச்சு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. குருமா நல்லா திக்காயிடுச்சு அப்படின்னா அதில் கொஞ்சம் உப்பு கூடுற மாதிரி தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு குருமா ரொம்ப நேரம் வெந்துருச்சு அப்படின்னா சில பேருக்கு உருளைக்கிழங்கு அங்கங்கே கொஞ்சம் கடிப்படணும் அப்படிங்குவாங்க. அந்த மாதிரி இல்லாத டைம்லையும் அல்லது உப்பு உங்களுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னு ஃபீல் ஆகிறப்ப ஒரே ஒரு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதாவது வேக வச்சுட்டு லைட்டாக அங்கங்கே கட் பண்ணி இந்த மாதிரி முழுசாக போட்டிங்க அப்படின்னா இதில் உப்பு காரம் அதிகமாக இருந்தாலும் இந்த உருளைக்கிழங்கு நல்லா அப்சர்வ் பண்ணி எடுத்துருங்க. அது காரம் உப்பு எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். இது உருளைக்கிழங்கு குருமாக்கு மட்டும் இல்லைங்க. நீங்கள் ஒரு சிக்கன் கிரேவியோ அல்லது சிக்கன் சால்னா மட்டன் சால்னா எது வச்சாலும் அதில் தெரியாமல் நீங்கள் உப்போ காரமோ அதிகமாக போட்டுட்டா ஒரு உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த காரம் உப்பு எல்லாமே சரிப்பட்டு வந்துடும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் பூரி எப்படி புசுன்னு சொல்கிறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு குருமாவும் நான் ஏற்கனவே ஒரு லாகில் போட்டிருக்கேன். மறக்காம எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் நம்ம வீட்டில் பூரியெல்லாம் வடிகட்டுறதுக்கு அந்த ஜல்லடை மாதிரி சின்ன ஹோல்ஸான வடிகட்டி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அகலமான ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுருக்கோம் அப்படின்னா இதில் இருக்க எண்ணெய் எல்லாத்தையுமே ஒன்று கூட விடாமல் அந்த கடாயிலேயே விழுக வைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பூரி சுட்டு எடுத்துருப்போம்ல அந்த கரண்டியை இந்த மாதிரி கடாய் மேலே இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் பூரியை வச்சோமோ அந்த பாத்திரத்தை இந்த மாதிரி தலைகீழ அந்த எண்ணெய் வந்து அந்த உள்ளேயே வடிகிற மாதிரி அந்த கடாய்க்குள்ளேயே வடிகிற மாதிரி இப்படி வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அழகாக அது ஒவ்வொரு சொட்டாக வந்து அதில் விழுந்துரும். ரொம்ப சிம்பிளான ஐடியா. இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை. நம்ம என்ன தான் காலையிலேருந்து வேலைகள் பார்த்தாலும் நமக்கான ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கணுங்க. ஒரு ஹாஃப் தக்காளியை நான் சொல்கிற மெத்தடில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் வந்து இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம ஒரு ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ணிக்கலாம். இது நம்ம முகத்தில் இருக்க தழும்புகள் அதாவது பிம்பிள்ஸ் வந்து கருப்பாக தழும்புகள் இருக்குது, கருவளையம் இருக்குது, அல்லது முகம் வந்து பிரைட்டாகவே இல்லை ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் டெய்லி வீக்லி போட்டாலும் சரி அல்லது வீக்லி ஒரு 2 டைம்ஸ் இந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டாலும் சரிங்க. பிம்பிள்ஸும் சரி அந்த பிம்பிள்ஸ் வந்த தழும்புகள் இருக்கும்ல அது எல்லாமே காண போயிடும். தக்காளியை வந்து ஒரு ஹாஃப் தக்காளி சேர்த்து நல்ல மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
காஃபி பவுடர், எந்த பிராண்ட் காஃபி பவுடர் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இது உங்கள் ஸ்கின்னில் போடும்போது உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோவாகும். அந்த தழும்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வரும். எல்லாருமே வீட்டில் பெண்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம கவனிச்சிக்கவே மாட்டோம். நமக்கு டைம் கிடைச்சாலும் நம்ம ஃபோன் பார்க்க மொபைல் பார்க்கன்னு போயிடுவோம். அந்த மாதிரி செய்யாமல் வீக்லி 1 டைம் இந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க்கோ ஏதோ ஒன்று செஞ்சோம் அப்படின்னா நம்ம முகம் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். நம்ம